அனைவருக்கும் வணக்கம். நம்ம நேத்திக்கு விகித சமமெல்லாம் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். விகிதம்னா எப்படி போடணும் அப்படின்னு. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, விகிதம் போடுறதுக்கு முன்னாடி இங்கே உள்ள ரெண்டுமே ஒரே இதாக்கணும். அதாவது இப்போ கிராம்னா இங்கே கிராம் இருக்கணும், இங்கே லிட்டர்னால் இங்கே லிட்டர் இருக்கணும், இங்கே ஒரு மணி அப்படின்னா இங்கேயும் மனிதர் இருக்கணும், நிமிடங்கள் இருக்கக்கூடாது. சப்போஸ் இங்கே மணி இங்கே நிமிடங்கள் இருந்ததுன்னா இந்த மணியை நிமிடமாக மாற்றிட்டு தான் நம்ம போட முடியும். நம்ம ரெண்டு கன்வர்ஷனும் ரெண்டு சேஞ்ச் பண்ணுறோம் இல்லைங்களா, ரெண்டுமே ஒரே யூனிட்டாக இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. நம்ம மறந்துட்டு நம்ம அவசரத்தில் போட்டக்கூடாது, அப்படி தான் குழப்புவாங்க. இப்போ 50 லிட்டர் 500 ml அப்படின்னா உடனே 50:500ன்னு போட்டுறக்கூடாது. இது தப்பு. லிட்டரை எம்எல்லாம் மாற்றிட்டா, லிட்டர்னால் ஒரு லிட்டருக்கு 1000 ml, அப்போ 50 × 1000, அப்போ 50,000. இந்த மாதிரி மாற்றிட்டு 50,000:500 இப்படி மாற்றிட்டு தான் நம்ம விகிதங்கள் கணக்கு பண்ணோம். சரிங்களா? இப்போ எக்ஸசைஸும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 3க்கும் 5க்கும் உள்ள விகிதம். 3க்கும் 5க்கும் உள்ள விகிதம் 3:5. 3 மீட்டர் 200 சென்டிமீட்டர். இப்போ நம்ம சொன்ன இல்லைங்களா, பாருங்கள், மீட்டர் இங்கே சென்டிமீட்ரு, மீட்டர் சென்டிமீட்டர். இந்த கன்வர்ஷன் டேபிளில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எப்படி கேட்குறான்னு நம்மளுக்கு தெரியாது. கிலோ லிட்டர், ஹெக்டா லிட்டர், டெக்கா லிட்டர், லிட்டர், டெசி லிட்டர், சென்டி லிட்டர், மில்லி லிட்டர். நான் இங்கிலீஷில் நோட் பண்ணிக்கிறேன், நீங்கள் தமிழ்னா அதே தான் பேர். கிலோ லிட்டர்னால் கீழின்னு போட்டுங்க, அவ்வளோதான். ஹெக்டா லிட்டர் தமிழை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கிலோ லிட்டர், ஹெக்டா லிட்டர், டெக்கா லிட்டர், லிட்டர், டெசி லிட்டர், சென்டி லிட்டர், மில்லி லிட்டர், அவ்வளோதான். இப்போது இந்த சைடு இருந்து, அதாவது ரைட் சைடு போச்சுன்னா நம்ம எப்படி பண்ணுவோம்னா பெருக்குவோம். இது இப்படி இருந்து இப்படி மாற்ற மாதிரி இருந்துச்சுன்னா லெஃப்ட்டு போகுதுங்களா, லெஃப்ட்டுனா என்ன பண்ணணும், டிவைட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் சைடுனா இல்லை, குழப்பறக்கு வழி இல்லைங்க. ரைட் சைடுனா பெருக்கல், ரைட்டு, அப்போ பெருக்கல். லெஃப்ட்டு சைடுனா ரிவர்ஸ் போகுது, அப்போ வகுத்தலாயிரம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரெண்டை மட்டும், அதாவது ரைட் சைடு போனால் பெருக்கல், லெஃப்ட்டு சைடு போனால் வகுத்தல். இதை ஒன்றை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கனாவே இந்த கன்வர்ஷன் பண்ணுறது ஈஸி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எதையாவது ஒன்றா கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ கிலோ லிட்டர்லேருந்து இப்போ லிட்டராக மாற்றணும்னு வச்சுக்கோங்க. இப்போ எத்தனை ஜம்ப் வருது பாருங்க, 1 2 3. அப்போ ஒரு கிலோ லிட்டருக்கு 1000 ml. அப்போ ரைட் சைடு போகுது, அப்போ 1000ஆல் பெருக்கணும்னு அர்த்தம். இப்போ கிலோ லிட்டர் கொடுத்து லிட்டர் கேட்டாங்கன்னா, இப்போ 5 கிலோ லிட்டர் டேஷ் லிட்டர். 5 கிலோ லிட்டருக்கு எவ்வளோ லிட்டர்னால், இப்போ கிலோ லிட்டர்லேருந்து லிட்டராக போகுது, அப்போ 3 குதி குதிக்குது. 3 குதி குதிச்சா 3 முட்டை போட்டுக்கணும், அப்போ 1000ஆல் பெருக்கணும். இப்போ 5 1000ஆல் பெருக்குனிங்கன்னா இங்கே என்ன வரும், 5000. இப்போ இந்த கன்வர்ஷன் ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா கிளாஸ் மார்க்ஸ் போடுறதுக்குமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? என்னடா இந்த மாதிரி எழுதிட்டாங்களே யோசிக்காதீங்க, வேணால் தமிழ் எழுதிக்குவோம். கிலோ லிட்டர், ஹெக்டா லிட்டர், ஹெக்டா லிட்டர், டெக்கா லிட்டர், லிட்டர், டெசி லிட்டர், சென்டி லிட்டர், மில்லி லிட்டர். இதே இதுதாங்க கிராமுக்கு வந்தாலும். கிலோகிராம், ஹெக்டாகிராம், டெகாகிராம், கிராம், டெசிகிராம், சென்டிகிராம், மில்லிகிராம். இதே இதுதான் மீட்டருக்கு வந்தாலும். கிலோமீட்டர், ஹெக்டாமீட்டர், டெகாமீட்டர், மீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். எதுக்கு வந்தாலும் இப்படி தாங்க. இப்படி போச்சுன்னா பெருக்குங்க, ரைட் சைடு போச்சுன்னா. லெஃப்ட்டு வந்துச்சுன்னா டிவைட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே கொடுத்து எடுத்துக்கலாம். மீட்டர் சென்டிமீட்டர் கேட்குறாங்க. மீட்டர்னால் இங்கே தானே வரும், லிட்டரில் மீட்டர் வரும், சென்டிமீட்டர் இங்கே வரும். அப்போது இங்கேருந்து வருது மீட்டர் 1 2 2 குதி குதிக்குது. அப்போ என்ன அர்த்தம், மீட்டர் சென்டிமீட்டராக மாற்றுறதுக்கு 100ஆல் பெருக்கணும். இதே சென்டிமீட்டர் கொடுத்து மீட்டராக மாற்றணும்னா 100ஆல் வகுக்கணும், அவ்வளோதான். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சம்முக்கு போகலாம். இப்போ மீட்டர்லேருந்து டெசிமீட்டருக்கு, மீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு போகிறதுக்கு எத்தனை குதி குதித்தோம், 2 குதி குதித்தோம். இப்போ 2 முட்டை போடணும், அப்போ 300 ஆயிருமா. 300 200, அப்போது 300/200. அதனால் இப்போ பாருங்கள், 300/200ங்களா, அப்போ 3:2. ஸோ இதுக்கு ஆன்சர் 3:5, இதுக்கு 5, இதுக்கு ஆன்சர் 3:2, 300/200. சரிங்களா? அடுத்து அதே மாதிரி யோசிங்க.
கிலோமீட்டர் மீட்டர். நம்ம என்ன படித்தோம்? கிலோமீட்டர், ஹெக்டாமீட்டர், டெக்காமீட்டர், மீட்டர். கிலோமீட்டர், ஹெக்டாமீட்டர், கிலோமீட்டர், ஹெக்டாமீட்டர், டெக்காமீட்டர், மீட்டர். அடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். ஏதாவது ஒரு இதாக ஞாபகம் வச்சுன்னா மீட்டருக்கு பதிலாக லிட்டர் போட்டுக்கலாம், லிட்டருக்கு பதிலாக கிராம் போட்டுக்கலாம். சரிங்களா? அந்த ஆர்டரை மாற்றிக்கலாம். இப்போ கிலோமீட்டர் டு மீட்ரு. அப்போ 1 2 3 வாட்டி குதிக்கணும். அப்போ 1000 வந்துடுமா? 3 முட்டை வந்து 1000. அப்போ ரைட்டில் தானே போகுது பாருங்கள், ரைட்டில் தான் போகுது. இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. ஸோ ரைட்டில் தான் போகுது. அப்போது பெருக்கணும். எதால் பெருக்கணும்? 1000ஆல் பெருக்கணும். இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 1000ஆல் பெருக்கிடுவோம். அப்போ என்ன ஆயிரும் பாருங்கள், 5000 பை இந்த 400. இது அடிங்க 25 2. அப்போ 25:2. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது 75 பைசாவுக்கும் 2 ரூபாய்க்கும். பைசாவை மாற்றுறதை விட ரூபாயை மாற்றுறதா ஈஸி. ஒரு ரூபாய்க்கு 100 பைசா. அப்போ 2 ரூபாய்க்கு 200 பைசா. அப்போ 75 200ஆல் வகுப்போம் இல்லைங்களா? 25 ஏற்பாடு போட்டுக்கலாம். 3/8. இப்போ 3:8. அவ்வளோதான். சரிங்களா? சரியா தவறா? 130 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டருக்கும் உள்ள விகிதம் 13. எப்போவுமே இந்த மாதிரி ஆப்ஷன் பார்க்கும்போது நீங்கள் ஆப்ஷனை பார்க்காதீங்க. நம்ம மெத்தடில் ஃபஸ்ட்டு சம்மை போட்டுருங்க, அப்புறமா ஆப்ஷனை பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் பார்த்தா ஃபஸ்ட்டு குழம்பிடுறத பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு சம்மை பாருங்கள். 130 சென்டிமீட்டர், 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். அப்போ 130/100 அடிச்சிங்கன்னா 13:10. இப்போ ஆப்ஷனை பாருங்கள், 13:10. அப்போ இது சரி. கரெக்டுங்களா? அடுத்தது, விகிதத்தின் ஏதேனும் ஒரு உறுப்பின் மதிப்பு 1ஆக இருக்காது. விகிதத்தில் ஏதேனும் ஒரு உறுப்பின் மதிப்பு 1ஆக இருக்காதுன்னு கொடுக்குறாங்க. இப்போ 5:20ன்னு எடுத்துக்குவோம். இதை வகுத்தோம்னா 1/4. 1 வருது. ஸோ 1 வரத்தான் செய்யும். 1 வராமல் வந்து விகிதம் எழுத ஆன்சரை ஃப்ராக்ஷன் தானே, ஃப்ராக்ஷனோட இதை நம்ம விகிதமாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ வந்து 1 வராமல் இருக்காது. ஸோ 1ஆக இருக்காதுங்கிறாங்க. அப்போ இது தப்பு. 1 கண்டிப்பாக இருக்கும், வரும். எல்லா சில சம்மில் 1 வரும். ஸோ அது வந்து தவறு. எளிய வடிவம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா சிம்பிளிஃபைன்னு அர்த்தம். அதாவது கேன்சல் பண்ணுன்னு அர்த்தம். இதை கேன்சல் பண்ணி எழுதுங்க. ஒரு 2 சம் போடுவோம், மீதி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 15:20. அப்போ 15/20. இப்போ அடிங்க 3:4. 32/24. 8ஆம் வாய்ப்பாடு அடிச்சிடலாமா? 8×32 3. அப்போ 8:3. அவ்வளோதான். அடித்து போடுங்க, அவ்வளோதான். அடிக்க முடியல. இப்போ 7/15னா 7/15. 7:15னா 7:15 தான். அடிக்க முடியலன்னா அதை அப்படியே போட வேண்டியது. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் மாற்ற முடியாது. சரிங்களா? அடுத்தது 4ஆவது சம் பாருங்கள். அகிலன் 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறான். செல்வி 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறார். இந்த வந்து விகிதத்தை காணுங்க. அப்போ 10, இது 6. இதை வந்து வகுக்க முடிஞ்சால் வகுத்து போட்டுருங்க. அப்போ 5/3. அப்போ 5:3. எப்போவுமே பின்னம்னாலும் சரி விகிதம்னாலும் சரி அடித்து போட முடிஞ்சால் அடித்து போட்டணும். சிம்பிளிஃபை, அதாவது எளிய வடிவம். சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் நீங்கள் ஆப்ஷன் பார்க்கணும். இப்போ இதே ஆப்ஷனில் 10:6 இருக்குது, 5:3 இருக்குது. சப்போஸ் இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதைத்தான் செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி இருந்ததுன்னா கேன்சல் பண்ண முடியுமில்ல. அப்போ நம்ம கேன்சல் பண்ணிட்டு தான் ஆன்சர் எழுதணும். அதுதான் அதோட ரூல்ஸு. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். ஒரு மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம் 5. இருசக்கர மோட்டார் வாகனத்தின் நிறுத்த கட்டணம் 15. மிதிவண்டி மற்றும் இருசக்கர மோட்டார் வாகன நிறுத்த கட்டணங்களுக்கு இடையே உள்ள விகிதத்தை காண்க. இப்போ மிதிவண்டி சைக்கிளுக்கும் மோட்டார் சைக்கிள் அப்போ வகுத்துருங்க. 5/15 அடிச்சிங்கன்னா 1:3. இது ஒரு வாட்டி, இது 3 வாட்டி. அப்போ 1:3. அவ்வளோதான். சரிங்களா? பின்னம் நீங்கள் தெளிவாக படிச்சிங்கனாலே விகிதம் படித்த மாதிரி தான். அடுத்தது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் மனசுலேயே போட்டுடலாம். எப்படி ஈஸியாக பார்க்கலாம் பாருங்கள். ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணாக்கர்களில் 30 பேர் மாணவர்கள். அப்போ நீங்கள் அங்கேயே யோசிச்சிடணும். 50 மாணவரில் 30 பேர் மாணவர்கள், அதாவது பாய்ஸ் அப்படின்னா
பேலன்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? 20 பேர். அப்போ யாராக இருப்பாங்க? கேர்ள்ஸாக இருப்பாங்க, மாணவிகளாக இருப்பாங்க. கரெக்டுங்களா? இப்போ கொஸ்டினை பாருங்கள். மாணவர் எண்ணிக்கைக்கும் மாணவிகள் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம். இப்போ மாணவர்கள் 30 பேர், மாணவிகள் நல்லபடியாக கண்டுபிடிச்சிட்டோம் 20. அப்போ அடிச்சிங்கன்னா 3:2. அவ்வளோதான். அடுத்தது மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணாக்கரின் எண்ணிக்கைக்கும். இப்போ மாணவியை முதல்ல போடுங்க, மாணாக்கரை பின்னாடி போடுங்க. அவ்வளோதான், மாற்றி போடுங்க. அடுத்தது மாணவர்களின் இல்லை இதில் தப்பு பண்ணிடுவாங்க. இருங்க ஒரு நிமிஷம். கொஸ்டின் நல்லா படிங்க. மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணாக்கர், மாணவர் கேட்கல, தமிழ் வேர்டை புரிஞ்சுக்கோங்க, டோட்டலில் உள்ளது கேட்குறான். மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணாக்கர், மாணாக்கர்னா மொத்தமாக எத்தனை பேர்? 50 பேர். அதான் போடணும். அப்போ கேர்ள்ஸ் வந்து 20, மாணாக்கர்னால் மொத்தம் 50. அப்போ அடிச்சிங்கன்னா 2:5. அதே மாதிரி மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணாக்கர், மாணவர்கள் 30, 50. கரெக்டுங்களா? அப்போ 3:5. தமிழ் வேர்டு நல்லா பார்த்துங்க. மாணாக்கர்னா டோட்டல், மாணவர் அப்படின்னா தான் பாய்ஸ். சரிங்களா? ஓகேங்களா? அடுத்தது புறவய வினாக்கள். 1 பைசாவுக்கும் 20 பைசாவுக்கும் 1 ரூபாய்க்கும் 20 பைசாகும். 1 ரூபாய்க்கு எத்தனை பைசா? 100 பைசா. 100/20. அப்போ 5 ஒரு வாட்டி. அப்போ 5:1. அவ்வளோதான், மாற்றி போட்டுருங்க. அவ்வளோதான். அடுத்தது பாருங்க. 1 லிட்டர், 1 லிட்டர்னா 1000 மில்லி லிட்டர். 50. அப்போ 20. இப்போ 20:1. அப்போ 20:1. அடுத்தது ஜன்னலின் நீள அகலங்கள் முறையே. 1 மீட்டர் 70 சென்டிமீட்டர். 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். கரெக்டுங்களா? 1 மீட்டர், ஏன்னா சென்டிமீட்டர் பார்க்கணும். இப்போ 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர் பை 70. இப்போ 10:7. அடுத்தது முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையே உள்ள விகிதம். முக்கோணம்னா என்னங்க? எத்தனை பக்கம்? 3 பக்கம் இருக்கும். முக்கோணம் 3 சைடு இருக்கும். செவ்வகம் அப்புறம் 4 சைடு. அப்போ 3:4. அடுத்தது அழகனின் வயது 50, மகனின் வயது 10. அப்போ விகிதம் என்ன வரும்? 5:1. அவ்வளோதான். இந்த மாதிரி கொடுக்கும்போது இங்கே ஒரே இது வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஒரே இது வந்திருக்கான்னு மட்டும் பாருங்கள். அவசரத்தில் நம்ம வந்து இங்கே டிக் அடிக்கும்போது 1:50 1:50 அப்படி தேடாதீங்க. இதை கன்வர்ஷன் அந்த மாதிரி தான் ஆன்சர் கொடுத்து குழப்பியிருப்பாங்க. கன்வர்ஷன் ஒழுங்காக இருக்கான்னு பாருங்கள், இல்லைனா மாற்றுங்க. நம்ம அந்த ஒரே ஒரு இது சொல்லி கொடுத்துருங்களா, 7 காலம் வரும். கிலோ லிட்டர், ஹெக்டார் லிட்டர், டெக்கா லிட்டர், லிட்டர், டெசிலிட்டர், சென்டிலிட்டர், மில்லி லிட்டர். திரும்ப திரும்ப ஒரு 4 வாட்டி படிங்க. அதுவே இங்கே போய் பேப்பரில் ஓரத்தில் பென்சில் எழுதி வச்சுக்கோங்க. அதுவே லிட்டர் கேட்டாலும் சரி, மீட்டர் கேட்டாலும் சரி, கிராம் கேட்டாலும் சரி, அதை லெட்டரை மட்டும் மாற்றிங்க. இந்த சைடு போனால் பெருக்கல், இந்த சைடு போனால் வகுத்தல். எத்தனை ஜம்புன்னு பாருங்கள். அதை வச்சு முட்டையை போடுங்க. அவ்வளோதான்.